ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு நல்லா பச்சரிசியில் ப்ரோட்டீன், தேங்காவில் நல்லா கொழுப்புள்ள தேங்காய் பால் ஊற்றி உங்களுக்கு வெல்லம் போட்டு ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை நல்லா நாட்டுப்புற கிராமங்கள்லாம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் பச்சரிசி 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு அதை வடிகட்டி லைட்டாக ஈரமாக ஒரு துணியில் போட்டுட்டு இந்த பண்ணுங்க. அதை இப்படி அள்ளிட்டு இப்படி பிடிச்சா அந்த கையில் இப்படி அரிசி ஊட்டணும். இந்த அளவுக்கு காய வைக்கணும். அது காஞ்சி தலசலன்னு விழுந்துடக்கூடாது, லைட்டாக ஈரம் இருக்கணும். நீங்கள் இப்படி அரிசிக்கு லேசாக துணியில் வாட வைக்கும்போது இப்படி அள்ளிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒட்டும். இப்படி நான் ஒரு 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அடித்து சல்லடையில் அரித்து உங்களுக்கு நான் எப்படி மாவு எடுத்து அப்புறம் அதை என்ன பண்ணி கொழுக்கட்டை பண்ணுறேன்னு காமிக்கிறேன், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் 2 கிளாஸ் அரிசி எடுத்து சட்டுன்னு ஒரு கொழுக்கட்டை பண்ணிடலாம், ஓகேங்களா? இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. போட்டு 2 கிளாஸ் தானே ஒரே இதில் போட்டுக்கலாம். போட்டு கிளாஸே ஒரே காரில் போட்டு அரைச்சிடலாம். சட்டுன்னு அரைச்சிட்டு அந்த மாவை அரைச்சி நான் உங்களுக்கு எப்படி கொழுக்கட்டை வச்சுருவேன் அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துருக்கேன். சல்லடையில் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு மாவு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி அரிக்கணும் பார்த்துக்கோங்க. இப்படி அரித்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஒன்று போல் மாவு நல்லா இருக்கும். அப்படி அரித்து உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறோம், ஓகே? நாங்கள் இடித்து இப்படி மாவை 2 டம்ளர் மாவை இந்த மாதிரி அரிப்பில் சல்லடையில் நல்லா அரித்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவுலையும் பண்ணலாம் அந்த கொழுக்கட்டை. ஆனால் நல்லா இடித்து அந்த பச்சை மாவில் லைட்டாக இலை வறுத்து அதை உருட்டி போட்டிங்கன்னா சாப்பிட்டு அந்த மாதிரி நமக்கு மாவு நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டை ஃப்ரெஷ்ஷாக மாவு இடித்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகே? நான் இடிக்கிறது வைக்கிறதுலாம் ரொம்ப ஸ்பெஷல். எப்பவும் மாவு இடிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அது மாதிரி டக்குன்னு எதுவும் செய்யணும் புட்டுக்கிட்டுனா மாவு இடித்து ஃப்ரெஷ்ஷான பச்சரிசியில் தான் பண்ணுவேன், ஓகே? இப்படி மாவு நல்லா இப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அரிச்சு வச்சுட்டு 2 டம்ளரையும் அதுக்கு தேவையானது வெல்லம். இந்த மாதிரி வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் தட்டி போட்டு காய்க்கணும். அப்புறம் தேங்காய் ஒரு 2-3 சில்லு தேங்காய், இதை பால் எடுத்து ஊற்றணும். அப்புறம் ஒரு 5 ஏலக்காய், இவ்வளோதான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதை நான் எப்போ போடுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ இந்த மாவை லைட்டாக அடுப்பில் வச்சு லேசாக இளம் சூடாக வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம லேசாக வாம் சூடாக ஒரு வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சி போட்டோம்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாவில் வறுக்காமல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். லேசாக வறுத்து போட்டோம்னா நல்லா பஞ்சுன்னு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கும், ஓகேங்களா? அது மாதிரி நான் உங்களுக்கு வறுக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகே? நம்ம மாவை வறுத்துக்கலாம் போட்டு, ஓகேங்களா? வறுக்க போட்டு சட்டியில் போட்டு லைட்டாக வச்சுட்டு லேசாக ரொம்ப இந்த இடியாப்ப மாவுக்கு வறுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மணல் மாதிரி வறுக்குன்னு சொல்லுவோம். இந்த இடியாப்பத்துக்கெலாம் மணல் மாதிரி வறுக்கும். அப்படி இல்லை, லைட்டாக நம்ம வாங்க சூடாக கொஞ்சம் சூடு ஏற்றணும் கொழுக்கட்டை. நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. லேசாக மாவு லைட்டாக வறுக்கணும். லைட்டாக சூடு ஏறுற மாதிரி கொஞ்சம் வறுத்து ரொம்ப ஈஸி தான். 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சோமா, காய் லேசாக வாட வச்சோமா, மிக்சியில் போட்டு இடித்து மாவாக்கிட்டு இந்த மாதிரி வெல்லம் தேங்காய் போட்டு வைக்கணும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் நல்லா நமக்கு
ஒரே கடையில் அது இதுன்னு நல்லா எண்ணெய் பலகாரம் முறு அப்படி வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் நல்லா நான் கிராமத்து பலகாரங்கள் எல்லாம் வந்து நல்லா இங்கே உள்ள வீட்டில் வந்து நிறைய கொலக்கட்டை வெண்ணி கொலக்கட்டை அந்த கொலக்கட்டை புட்டு கிட்டுன்னு நிறைய ஐட்டம் பண்ணுவாங்கல்ல வீட்டில். அவங்களுக்கு ஒன்று ஒன்று அந்த மாதிரி ஊரில் பண்ணுற ஐட்டங்கள்லாம் போடுறேன். ஏன்னா எல்லாமே என்னென்ன பலகாரமாக அத்தனையும் கிராமத்து பலகாரம் எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன். ஓகே, ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அரிசி இதுகளில் பண்ணுற பலகாரங்கள்லாம் நல்லா தெரியும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கேக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணி எனக்குலாம் அப்படி ஐட்டங்களை விட இந்த அரிசி மாவு பலகாரங்களில் தான் எல்லாமே நல்லா செய்ய தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி சொல்லலாம். ஓகே, சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கற்றுக்கிட்டது. ஓகே, ஏன் சட்டுன்னு எதுவும் செய்யணும்னா அரிசி பச்சை அரிசி மட்டும் எப்பவும் இருந்துச்சுன்னா அதில் டக்குன்னு மாறும். அரிசியை ஊற வைக்கிறது என்ன வேணுமோ டக்கு டக்குன்னு பண்ணுறது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ ஈரம் இப்படி பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்தா மாவு வந்து மண் மாதிரிலாம் வர வேண்டாம். இப்படி லேசாக ஆவி பறந்துக்கிட்டு எனக்கு இப்படி இருந்தால் போதும். இப்படி இருந்தாலே நம்ம அடுப்பை அணைச்சிடுவோம். ஓகே, அடுப்பை அணைச்சிட்டு லைட்டாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இல்லை நம்ம தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதான். ஓகே, கொஞ்சம் சூடு ஆறின உடனே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மாவு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருத்தம் பார்த்திங்களா, அந்த வருத்தத்தை ஆறின உடனே கொஞ்சம் சல்லடையில் போட்டு இப்படி போட்டு நல்லா தேய்ச்சி அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன நொறுங்கு இருக்குங்க நல்லா தேய்ச்சி அந்த நல்லா அரிச்சிடணும். நல்லா அரிச்சிட்டோன்னா அந்த கொலக்கட்டை நல்லா உருண்டை நல்லா சைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி லேசாக பாம்பு சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அடுப்பில் அரைச்சிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ கற்று வரும். இது நமக்கு வேண்டாம், இதை வேஸ்ட் நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கு பிறகு இதை வந்து நம்ம லைட்டாக வாம் வெண்ணி லேசாக வாம் சூடு வெண்ணி லைட்டாக வெண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேசாக நகைச்சூடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நகைச்சூடில் என்ன இடியாப்பத்துக்கெலாம் நம்ம ரொம்ப கொதிக்க ஊற்றி அதான் இடியாப்பெல்லாம் நமக்கு சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்க இடியாப்பத்துக்கு நான் பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன் பார்த்திங்களா. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். நல்லா கொதிக்கிற வெண்ணி ஊற்றி தானே இடியாப்பத்துக்கு கிண்டுவோம், அதானே சாஃப்டாக வருது. அதே மாதிரி இந்த கொலக்கட்டைக்கும் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. வறுக்காத பச்சை மாவுலையும் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி பச்சரிசியை இடிச்சிட்டு அரித்து அந்த மாவில் வந்து லேசாக வாமாக வறுத்துட்டு அதை லைட்டாக சளிச்சு அதில் உள்ள கப்பியை எடுத்துகிட்டு பிறகு இந்த பாருங்க இந்த மாவில் வந்து லேசாக நகைச்சூடுன்னு சொல்லுவோம்ல அந்த வெண்ணி வச்சு ஊற்றி பிசைஞ்சு நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைன்னு வச்சுருங்க. பிசைஞ்சு இந்த மாவை நல்லா பிடிச்சி பூரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அப்படி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி பிசைஞ்சு நல்லா அப்படி உருண்டையாக எடுக்கணும். ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வெண்ணிலாம் ஊற்றி பிசைஞ்சு மாவை எடுத்து சுட்டு பாருங்கள், அந்த கொலக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு விட்டுக்கோங்க. ஓகே, நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கொலக்கட்டை பிடிக்கும்போது எப்படின்னு காமிக்கிறது. அதை பார்த்திங்கன்னா அந்த மாவு 2 கிளாஸ் அரிசியில் நல்லா எப்படி பிசைஞ்சிருச்சு நமக்கு நான் பாருங்கள். இல்லை இந்த மாதிரி நினச்சிட்டு மாவை வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து இப்படி எடுத்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு உள்ளே போடுற ஒரு அளவு ஒரு சைஸு இது வந்து நல்லா உருண்டை நைஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுங்க இந்த மாதிரி இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி நம்ம போட்டுக்க வேண்டியதான். 2-3 உருண்டை உருட்டி காட்டுறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம இந்த கோழிக்காய் உருண்டை பிடிப்போம் பார்த்திங்களா, ஒரு பெரிய கோழிக்காய் சைஸு உருட்டுங்க. ரொம்பவும் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்குது. நல்லா பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு 5, 6, 10 உருண்டை 5 உருண்டையை எடுத்து போட்டு அந்த பாவோடு சேர்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிள்ளைகள் ஹைலைட்டாக சாப்பிடும். எப்படி நல்ல ஒரு மாவு சத்தான நமக்கு நல்ல பச்சரிசி இதில் ஒரு நல்ல நாட்டு கிராமங்களில் உள்ள ஒரு ஸ்வீட்டான ஒரு பண்டம். எப்படி எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு வந்து உங்களுக்கு எப்படி வேக வைக்கிறேன். எப்போ தேங்காய் பால் ஊற்றுறதை விட நம்ம தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பால் தான் ஊற்றி பண்ணுறேன். அதுக்கு பால் சேர்க்குறவங்க பால் சேர்த்துக்கலாம், பால் கொலக்கட்டைன்னு. மொத்தத்தில் அது பால் கொலக்கட்டை, பாலோ தேங்காய் பாலோ நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து எப்படி நான் சொல்கிறதுனாலையும்
அந்த எப்படி எப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இதுகளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக அரிசி எடுத்தோமா, ஊற வச்சோமா, இடித்தோமா, வறுத்தோமா, காய்ச்சோமா, கொலக்கட்டை சுட்டோமான்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. நல்லா வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்து வீட்டில் பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்கும். நான் இதை எல்லாம் உருட்டிட்டு வந்து எப்படி வேக வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எல்லாம் உருட்டிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து உருட்டிட்டு வந்துட்டேன் கொலக்கட்டை. இந்த நம்ம இதில் கிடச்சி அளவு நம்ம மாவுக்கு தக்க எவ்வளோ மாவு வேணுமோ நீங்கள் அதுக்கு தக்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ அரிசினாலும் போட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணணும். நான் அன்றைக்கி 2 கிளாஸ் போட்டு வாங்கி போட்டுங்களா போட்டுங்க. அப்புறம் அதுக்கு வந்து தண்ணி நம்ம வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இந்த செம்பு 1/2 லிட்டர் செம்பு, இதுக்கு நான் ஒரு 3 செம்பு ஊற்றிருக்கேன். அப்புறம் இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம அந்த கொலக்கட்டை அந்த உருட்டி வச்சுக்கிறத போட்டுட்டு அப்புறம் வெள்ளை எப்போ போடணும், தேங்காய் பூ, ஏலக்காய்லாம் எப்போ போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை வந்து சரிங்களா? ஓகேங்களா? இப்போ தண்ணி கொதிக்கட்டும். நம்ம கொதித்த பிறகு தான் தண்ணி கொதித்த பிறகு தான் இந்த உருண்டையை போடணும். ஓகேங்களா? இந்த தண்ணி கொதிக்கட்டும். 3 செம்பு 1 லிட்டர் இருக்கும். 3 செம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். கொதிக்குது. அப்புறம் என்னன்னு கொதிக்குது. நம்ம அந்த உருண்டை தண்ணி நல்லா வெட்டி கொதிக்குது பார்த்துக்கோங்க. இப்படி தண்ணி கொதிக்கும். தண்ணி கொதிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உருண்டைகளை நம்ம 2 போட்டுக்கலாம். ஓகே, தண்ணி முங்குற அளவு இருக்கணும். அதுக்கு தான் தண்ணி ஊற்றுறது. ஓகே, உருண்டை இப்போ போட்டோம்னா நமக்கு வந்து போட்டுக்கலாம். 2 எடுத்து உருண்டை போட்டு உடனே கிண்டக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. உருண்டை போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தண்ணி கொதிக்கும். அப்போ வந்து நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டு கொலக்கட்டை ஒரு 3/4 பதத்துக்கு கொலக்கட்டை வெந்துடும். அப்போ வேகும்போது நம்ம வந்து வெல்லத்தை தட்டி வச்சுப்போம். அதை வந்து இப்போ நமக்கு அளவு பார்த்திங்கன்னா நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டோமா, அந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி போட்டோமா, அதுக்கு நம்ம 1 டம்ளர் வெல்லம் தட்டி போடணும். ஓகேங்களா? தட்டி வச்சு கொதிக்கிட்டு அப்புறம் நான் கிண்டி விடும். பாருங்கள், இப்போ நல்லா கொலக்கட்டை வந்து பொங்கி தண்ணியில் நல்லா பொங்கி நல்லா வேகுது. நல்லா வெந்துக்கும். உருண்டை வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இது நம்ம வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வெந்துட்டான்னு பார்க்கணுன்னா அப்படி எடுத்து ஒன்று எடுத்து போட்டு இந்த பாருங்கள் இப்படி எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி இப்படி கட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி பார்த்தாக்கி உள்ள மாவு நல்லா வெந்துடும். உள்ள பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். இது உள்ள இப்போ நல்லா வெந்துச்சு. குலோப் ஜாம் மாதிரி வெந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வெந்த பிறகு தான் நம்ம வந்து வெல்லம் போடணும். இல்லைன்னா வேகாது, கரைஞ்சிடும். இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் போட்டேன்னா இதுக்கு வந்து 1 டம்ளர் நீங்கள் வந்து மண்டை வெல்லம் நான் தட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு மெயின் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கருப்பட்டி, 2வது ஆப்ஷன் வந்து மண்டை வெல்லம், 3வது ஆப்ஷன் தான் சுகர். சுகரை தவிர்க்கணும். ஆனால் வந்து கருப்பட்டி வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப அருகியாக இருக்குது. அதனால் இப்போ நம்மளுக்கு மண்டை வெல்லம் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கிது. நம்ம வீட்லேயும் எப்பவுமே இருக்கும். அதனால் இப்போ வந்து நல்லா இப்போ வெந்துட்டு பார்த்திங்களா, அந்த வெந்த பிறகு நம்ம வந்து தண்ணியும் நல்லா அளவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த வெல்லத்தை போட்டுக்கணும். சரிங்களா? வெல்லத்தை போட்டு அது நல்லா வெல்லம் அதோடு சேர்ந்து நல்லா வரும், மிக்ஸ் பண்ணி வரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பால் அப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு நம்ம இறக்கணும். அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வெல்லம் போட்டு அந்த வெல்லத்தில் கிடந்து அந்த பாவு வந்து வேகட்டும். ஓகேங்களா? இந்த
வெள்ளை பாகில் இருந்து வேகுது பார்த்தீங்களா, வெந்து. ஓகே, வெந்த கூட நம்ம நல்லா தண்ணி கொழக்கட்டை வெந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வேகும்போது உங்களுக்கு நிறைய கொழக்கட்டை வேகும்போது நிறைய தண்ணி ஊற்றிருப்போம். ஊற்றி நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் போடுவீங்க பார்த்தீங்களா. அப்போ வெல்லம் போடும்போது தண்ணி நிறையா இருந்தால் கொஞ்சம் கொழக்கட்டை வெந்த பிறகு கொஞ்சம் வடிகட்டி கொஞ்சம் தண்ணியை மோந்துருங்க, எடுத்துட்டு ஒரு அளவு நம்ம வெல்லம் போடுறதுக்கு இருக்கும்ல. அப்போ வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படி திக்காக வரும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ சரியாக தண்ணி இருந்துச்சுன்னா வெல்லம் போட்டுருங்க. ஓகேங்களா. அது உங்களுக்கு அந்த தண்ணி தெரியும்ல, அந்த அளவு எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்க அது வேக வைக்கிறதுக்கு. அப்போ அந்த அளவு தண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கட்டி வந்து அதிகமாக கொழக்கட்டை வேகும்போது நீங்கள் தண்ணி தெரிஞ்சால் வெல்லம் போட முன்னாடி கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெல்லம் போடுங்க, நல்லா திக்காக வந்து. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நம்ம அப்போ நிறைய தண்ணி இருக்கும்போது வெல்லம் போட்டோம்னா ரொம்ப நேரம் வற்ற வைக்கணும். அதனால் நிறையா இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த ஏலக்காவை நம்ம வந்து போட்டுக்கலாம். 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். நீங்கள் பொடி வச்சுருந்தீங்கன்னா பொடி போடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் வந்து நம்ம இப்போ ஊற்றக்கூடாது, திறந்துடும். கொஞ்சம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை ஊற்றணும். இதேமாதிரி பால் ஊற்றி உங்களுக்கு வெள்ளையாக பால் ஊற்றி ஒரு நாள் இன்னொரு கொழக்கட்டை உங்களுக்கு அவிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வந்துட்டு பாருங்க, எப்படி இருக்குது தெரியுதா. நல்லா வந்துட்டா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து 2 செகண்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு சில்லு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த தேங்காய் பாலை அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 செகண்ட் அப்படி விட்டுருங்க. ஆற விட்டுட்டு கொதிக்க தான் விடக்கூடாது. அப்புறம் நம்ம தேங்காய் பாலை ஊற்றி லைட்டாக வச்சிடலாம். ஓகே, பால் கொழுக்கட்டை ரெடி. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. மறுபடியும் நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா. சுடும், சாப்பிட தான் முடியாது. பால் கொழுக்கட்டை அப்படி எடுத்து ஓகேங்களா. இந்த மாதிரி ஹைலைட்டாக பாருங்க, பால் கொழுக்கட்டை எப்படி இருக்கு. பால் கொழுக்கட்டை வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா. நீங்களும் இதே மாதிரி பால் கொழுக்கட்டை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்கும். நல்லா இப்படி எடுத்துகிட்டு ஜூஸியாக பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு கொழுக்கட்டை எடுத்து நம்ம ஆற வச்சு சாப்பிடணும். ஆறட்டும். இப்படி எடுத்து ஜூஸியோடு நீங்களும் எடுத்து பார்த்து ஜூஸோட பிள்ளைங்களுக்கு அப்படி உருண்டையோடு சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டை இந்த மாதிரி தேங்காய் பால் கொழுக்கட்டை அவிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். சொல்கிறது தான் டைம் ஆகும், செய்கிறது ஈஸி. அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு
கிராமத்து பண்டங்கள் கொழுக்கட்டைகள் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் எதுவுமே எல்லாமே நல்ல உடம்புக்கு ஏற்ற ஒரு பொருள் தான். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.